திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். இந்த திருவிழா வெற்றி பெற வெற்றி விழாவாக இருக்க உழைத்த நல் உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய நாளிலே இத்திருப்பலை மூலமாக அன்னை மரியாதை அவர்களையும் அருகிருப்பையும் நமக்கு உணர்த்திய அன்பு ஆகியவர்களுக்கு அவர் இணைந்து திருப்பலை கொண்டாடிய அனைத்து குருக்களுக்கும் எங்கள் சார்பாக மனமாத நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பதிக்கு வருகிறது சிறப்பித்த அருள் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த 10 நாட்களும் பீடத்தை ஜோடித்த ஜோடனை குழு மற்றும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாமல் பெங்களூரிலிருந்து நமக்கு பூக்களை அனுப்பி வைத்தவர்களும், அது மட்டுமல்லாமல் 8, 9 தினங்களில் நமது ஊரிலே இந்த பீடத்தை அலங்கரிப்பதற்காக உதவிய தாம் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, இந்த திருவிழாவின் பொழுது பல்வேறு பொறுப்பாளர்களை நாம் கொடுத்திருந்தோம். பொறுப்பாளர் ஒவ்வொருவருமே தங்களது பொறுப்பை சிறப்பாக செய்தார்கள். ஒவ்வொருவருமே ஊருக்கு நடக்கிற பொழுது என்னென்ன காரியங்களை நீங்கள் எடுப்பீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் விரும்பிய காரியத்தை கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம். எனவே அவரவர் அவர்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்தார்கள். எனவே பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளை நமக்கு தந்த ஒவ்வொரு தினத்துக்காரர்களுக்கும் நன்றி. அன்பிய மக்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக வழிபாட்டை சிறப்பித்தீர்கள். அன்பியதார் அனைவருக்கும் நன்றி. இந்த 10 நாட்களும் இந்த இடம் ஒளியா மின்னியது அல்லது நம்மை கிளிடம் வைத்தது. அதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த ஒளி அமைப்பகத்தை சார்ந்த அப்போ சவுண்ட்ஸ் உரிமையாளர் உடன் உழைப்பாளர் அனைவருக்கும் நாம் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, இன்னும் நமது பஞ்சாயத்தை சார்ந்தவர்கள், பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவர் உழைப்பாளர்கள், சுகாதாரத்துறையை சார்ந்த உழைப்பாளர்கள், போக்குவரத்து, மின்சாரத்துறை, தொலைபேசி துறை மற்றும் காவல்துறை அனைவருமே சிறப்பாக செயல்பட்டார்கள். தங்களது விழாவாக பாவித்து அனைத்தையும் சிறப்பாக செய்த அனைத்து அரசு துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, விளம்பரங்கள் இந்த வருடம் அதிகமாக இடம்பெற்றன. அது மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலமாகிய கேரள மாநிலத்திற்கும் விளம்பரங்களை கொண்டு சென்று அன்னை ஆசிரியை மக்கள் பெறுவதற்காக நாம் அதை பணித்தந்தோம். எனவே விளம்பரங்கள் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அன்னை திருவுருவத்தை தாங்கி பவனியாக வந்த சப்பர சோதனை, மேடத்தாளர்கள் மற்றும் இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் கருணிகள் அனைத்துமே நமது உரை சார்ந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே நேரடியாக, அதாவது நேரலையாக பார்த்து ரசிப்பதற்காக, பார்த்து பரவசப்படுவதற்காக, பார்த்து பங்கெடுப்பதற்காக நமது பங்கிலிருந்து நாம் 3 நெட் இணையதளம் மூலமாக அவற்றை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். வடவை மாதா .com, வடவை மாதா நெட், வடவை மாதா org. எனவே இவற்றை செய்வதற்காக நமக்கு உழைத்த அருமையான நண்பர்கள் மனோஜ், தேசன், சுகுணாசுடைய சார்ந்த அதனுடைய உழைப்பாளர் தேச அவர்களுக்கும், நமது பவனம் கலைத்துறையை சார்ந்த உழைப்பாளர்களுக்கும் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான மக்களே, 8ஆம் திருவிழா அன்று நமது குழந்தைகளை நற்கொடை தயாரித்த திருமதி டெய்சி சுந்தர், திருமதி ராணி ஜெயசில் அவர்களுக்கும், இந்த ரத வீதியை அழகுற அமைத்து தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நமக்கு வரவிருந்த குருக்களை வித்தியாச முறையிலே நாம் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினோம். எனவே அந்த வித்தியாசமான முறையை கௌரவிப்பதற்காக அதற்கு உதவிய நல் உள்ளங்களுக்கும் என் சார்பாக எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, அது மட்டுமல்லாமல் நமது வழிபாடு சிறப்பதற்கு அவர்களுக்காக காரணமாக இருந்த பாடகர் குழுவினர்கள் நேற்று சொல்லிவிட்டு
அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பாக நன்றிகள். குறிப்பாக நமது துணை தந்தையவர்கள் அவர்கள் துணையாக இருந்து ஒருங்கிணைத்து தந்தார்கள். பாடல் குழுவினரை ஒருங்கிணைத்து தந்து இசைக்கருவி மீட்பதற்காக பல்வேறு நபர்களை வெளியில் அழைத்து நமது ஊரில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய அவர்களை இணைந்து இந்த திருவிழா சிறப்பாக என்பதற்கு பாடல்களின் ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது. எனவே அனைவருக்கும் எங்கள் சார்ந்த மனமாத நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் துணை தந்தை அவர்கள் சொன்னது போன்று சீடி தயாரிப்பதை முன்னின்று அது வெளிவருவதற்கு காரணம் இருப்பவர் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பாக மனமாத நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த வழிபாடுகள் சிறப்பாகுவதற்காக நமக்கு உதவிய செக்ரட்டரி குமார் அவர்கள், உபதேசியார் நோமணி அவர்கள் மற்றும் ஆந்திரபாய் சிறுவர் சிறுமியர்கள், இன்னும் அனைத்து நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பீடம் நகர்த்த வேண்டும் என்றாலும் ஓடோடி வந்து உழைப்பவர்கள் ஏராளமானவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். எனவே இந்த வழிபாட்டை சிறப்பாக அமைவதற்கு இந்த ஒவ்வொரு நாட்களும் நமக்கு உதவிய இந்த அனைத்து நண்பர்களுக்கும் நாம் சார்பாக மனமாத நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, நமது மக்கள் வருகின்ற வாகனத்தை தங்குதலையில் நிறுத்துவதற்காக நமது இந்து சகோதரர்கள் நமக்கு இடம் ஏற்பாடு செய்தார்கள். எனவே ஆலய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம் அனைவரும் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, இந்த ஆண்டு இந்த ஆலய வளாகத்தை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால் பொலிவோடு இருப்பதை பார்க்கிறோம். தென்பக்கம் பார்த்தோம் என்றால் மேடை, வடபக்கம் பார்த்தோம் என்றால் கிவி சிற்றாலை புதுப்பிக்கப்பட்டிருப்பது, நமது ஆலயம் வெள்ளையடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருப்பது, ஆலயம் உள்ளே தரை மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் உபகாரிகளாகிய நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு உபகாரிகள் அது கிவியாக இருந்தாலும் சரி, சிற்றாலயமாக இருந்தாலும் சரி, மாதவின் ஆலயமாக இருந்தாலும் சரி, மேடையாக இருந்தாலும் சரி, இதற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இன்னும் சிறப்பாக நமது ஒவ்வொரு சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மாதா பவனி வருவதற்காக ஒரு தட்டி சப்பரம் செய்து தந்திருக்கிறார்கள். நமது மாதா ஆலயத்தில் உள்ளே மாதா கூண்டு செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பாக நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான மக்களே, இன்னும் நமது உறவுக்காரர்கள் ஏராளமானவர்கள் வருகிறது. இந்த இடத்திலே நமது உறவை உருவாக்கி இருக்கிறார்கள், பலப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே உறவினர்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்பாக மனமாத நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அருமையானவர்கள், திருவிழாவின் நிறைவாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் ஏராளமான உதவிக்காரர்கள். பொன்னல்ல பொருளல்ல, பணம் கொடுத்தீர்கள், நேரத்தை ஒதுக்கிறீர்கள், கை கொடுத்தீர்கள், கரம் கொடுத்தீர்கள், கரம் குவித்தீர்கள். எனவே கடவுள் காலம் உங்களிடம் இருக்கிறது. எனவே ஏராளமானவர்கள் தன் உடல் உழைப்பை தந்திருக்கிறீர்கள், தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள், உங்களது கரங்களை தந்திருக்கிறீர்கள், கரம் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நிச்சயமாக உங்களது உதவிகளை மறக்க முடியாது. தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், தொன்போச சபையாக இருக்கலாம், அமல்குமார இளங்களாக இருக்கலாம், திருக்குணம் சபையாக இருக்கலாம், அரியசனையாக இருக்கலாம், விண்சிந்த சபையாக இருக்கலாம், ஊரில் இருக்கிற அனைத்து சபைகளும் சிறப்பாக பங்கெடுத்தீர்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் என் சார்பாக மனமாத நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, நாம் அனைவருமே இணைந்து இருப்பதால் தான் இறைவன் நம்மோடு இருக்கிறார். எங்கே இணைந்து இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். எனவே இறைவன் நம்மோடு இருந்து உங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களது காரியங்கள், உங்களது காத்திருப்பவைகள், எதிர்பார்த்திருப்பவைகள் அனைத்தும் நிச்சயமாக இறைவனோடு இணைவோம். நாம் அனைவரும் இணைவோம், இந்த துணையை வாழ முயல்வோம். அப்பொழுது இறைவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியிலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும், உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது இதோ உன் தாய் என்று சொல்லி தன் அன்பு சீடரிடம் அன்னை மரியாதை தன் தாயை ஒப்படைத்தார். அன்றே அவர் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதோ இன்று இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் சொல்லிய கூற்று, இதோ உன் தாய். நம்மிடம் தன் தாயை தருகிறார். தாயை கொண்டு செல்லுங்கள், தாயை அழைத்து செல்லுங்கள். அருளப்பர் அன்றே அவரை அன்னையை தன்னோடு அழைத்து சென்றார் சொல்லப்படுகிறது. இங்கு வந்திருக்கிற
பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்கள் இந்த அன்னையை இன்றே உங்களோடு அழைத்து செல்லுங்கள். அன்னை இருக்கின்ற இடம் ஆசி, அன்னை இருக்கின்ற இடம் அகமகிழ்வு, அன்னை இருக்கின்ற இடம் ஆர்ப்பரிப்பு, அன்னை இருக்கின்ற இடம் குதூகலம், அன்னை இருக்கிற இடம் கொண்டாட்டம். அருமையான மக்களை, வருத்தத்தோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிறார். அன்னையை கொண்டு செல்லுங்கள். அன்னை இருக்கிற இடத்தில் அனைத்தும் இருக்கும். எனவே நீங்கள் செல்லுகின்ற பயணங்கள் நல்ல வழியில் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, செய்தித்தாள் மூலமாக விளம்பரப்படுத்திய விளம்பர பத்திரிகை நண்பர்கள் இந்த ஆண்டு சென்னையிலிருந்து திருநெல்வேலி பத்திரிகை, தினகரன் பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை, நமது மாவட்டத்தில் திருநெல்வேலி பத்திரிகை என்று சொல்லி அனைத்து பத்திரிகைகளும் அதை வெளிப்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் வசந்த் டிவி தொலைக்காட்சி கூட நமது நேற்றைய தினத்தை அவரை பதிவு செய்து ஒளிபரப்ப இருக்கிறார்கள். எனவே தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன். நேற்று நன்றியும் சொல்லியிருந்தேன், இருப்பினும் இன்றும் நினைவுறுகிறேன். வருகிற மக்கள் ஆன்மீக பசி தீர உங்களுக்கு வழிபாடு இருந்தது. உங்களது வயிற்று பசி போக உணவு பரிமாறப்பட்டது. எனவே இரண்டும் இணைந்து அருகிருந்து தரப்பட்டது. எனவே உணவு பரிமாறிய நமது எஸ்எல் குரூப்ஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் அனைவரும் சார்பான நன்றி தெரிவித்துள்ளேன். இது தவிர ஏராளமான உதவிகள் உங்களை ஒதுக்க வேண்டும் என்பதை எண்ணமல்ல. ஒருவேளை எண்ணத்தில் உதயமாக வந்திருக்கலாம், இருப்பினும் உள்ளத்தில் இருக்கிறீர்கள். என் எண்ணத்தில் உதயமாக விட்டால் பரவாயில்லை, உள்ளத்தில் இருக்கிறீர்கள். எனவே இந்த விழா நிறைவுற அமைய ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் இருவரின் சார்பாக மனமாக நன்றிகளை இரு கரம் தூப்பி அன்போடு தெரிவித்துள்ளேன். நன்றி. செல்லுங்கள், இறைவனை ஏந்தி செல்லுங்கள். உங்கள் வாழ்வு வளமாகும்.